கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். ஆவணி மாதம், ஏன்னா அந்த ஆவணி மாதம்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு விழாக்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கோயில்களில் நிறைய திருவிழா நடக்கும். ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்கும். ஏன்னு வச்சுக்கோங்க, காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய திருமண நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலத்தில் பண்ணோம். விநாயகர் சதுர்த்தியாக இருந்தாலும் சரி, ஆன்மீக திருவிழாக்கள், வீட்டில் நடக்கக்கூடிய ஆன்மீக திருவிழாக்கள், மேலும் திருமணம் சார்ந்த விஷயம், அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டி குடி போகிறது, இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நடக்கும். ஏன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணிய இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த சிறப்பாக இருக்கக்கூடிய ஏன்னா சூரிய பகவான் அவர் வீட்டில் இருக்கும் போதே அங்கே பூர்வ புண்ணியம் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு வலுவாக இருக்கும். அப்போ அங்கே வலுவாக இருக்கும் போது அண்டத்தில் ஒரு விஷயம் நடக்கும், அது பிண்டத்தில் நடக்கும். நமக்குள்ளேயும் அந்த பூர்வ புண்ணியம் என்பது வலுப்பெற்றிருக்கும். ஏன்னா கடந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடக வீட்டில் இருக்கும் போது அது அமாவாசை மாதம் சொல்லுவோம். அந்த காலகட்டத்தில் நமக்கு அதனால தான் நிறைய சக்தி வழிபாடுகளை நம்ம பண்ணி அந்த சூரியனோட தன்மைகளை நாம் பெற்றிருப்போம். திருவிழாக்கள் மூலயமாக, ஏன்னா கோயிலில் நடக்கிற கூழ் ஊற்றுறது, இந்த மாதிரி நிகழ்வு வழியாக நம்மளுடைய பலத்தை, ஆத்ம பலத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஆத்ம பலத்துக்கு உண்டான சூரிய பகவானை ஒரு தன் வீட்டில் உட்காந்து ஆட்சி பலம் பெறும்போது அப்போ நம்மளுடைய ஆத்ம பலம் இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த காலகட்டத்தில் நிறைய திருவிழாக்கள் பண்ணுவாங்க. வீட்டில் விழாக்கள், அதாவது விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, அப்படியே இந்த மாதத்துலேருந்து கண்டினியூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களேன், குழந்தை பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய திருமணம் ஆகக்கூடிய அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பேருக்கு இம்மிடியேட்டாக நடக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியம் சாண வலுவாக இருக்கும் போது குழந்தை பேருக்குள்ள தடைகள் எல்லாம் நீங்கும். குழந்தை பேருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தை ஆவணி மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா குழந்தை பேருக்கான விஷயங்கள் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திருமணம் செய்யக்கூடிய புதிய தம்பதிகளும் உடனடியாக குழந்தை பேர் என்பது இருக்கும். ஸோ அதனால் இப்படி அற்புதங்கள் நிறைந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலனை கொடுக்க போது, என்னென்ன மாதிரி விஷயங்களை நாம் கவனம் பண்ணி சரி பண்ணிக்கணும், சரி பண்ணும்போது நம்ம மகிழ்ச்சி இன்னும் அதிகரிச்சுக்கலாம் அப்படின்ற தன்மையை தான் ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். விருச்சிக ராசி எப்பொழுதும் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்டிக்காமல் உள்ளுக்குள்ளேயே அடக்கி அதனாலேயே பல பிரச்சனைகளுக்கு அவங்களே காரணமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தான் இந்த ஆவணி மாத பலன்னு சொல்லுவோம். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா உணர்ச்சிகளை அப்படியே உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சு அதுவே இவங்களுக்கு உடல் உபாதைகளை ஏற்படாது. அதுவே இவங்க உடம்புல உஷ்ணத்துக்கு காரணமாயிடும். அப்போ அந்த உஷ்ணத்துக்கு காரணமாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இவங்களே கெடுத்து விட்ருவாங்க. இப்போ குறிப்பாக ஒரு நபர் இப்போ வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவர் வர ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகுது. இவங்களால் அந்த பொறுமையை இது பண்ண முடியாமல் இவங்க மனசை அப்படியே உருண்டு எடுத்து அந்த மன மகிழ்ச்சிக்கான நேரம் வரும்போது இவங்களே கத்தி சண்டையை போட்டு அங்கே ஒரு விஷயமே நடக்காத பண்ணி விட்டுருவாங்க. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன நம்ம சொல்கிறோன்னா, பொதுவாகவே நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்க பொறுமையாக இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய வியாதியே வராமல் பண்ண முடியும். பொறுமையாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி, ஏன்னா நம்ம நேருக்கு இதுவெல்லாம் சொல்ல, ஏன்னா உளவியலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயம் நம்ம எடுத்து நிறைய இதை தான் நம்ம பரிகாரமாக சொல்கிறது என்னென்னாக்கா, பொறுமையாக இருங்க விருச்சிக ராசிக்காரங்க, ரிலாக்ஸாக இருங்க, பொறுமையாக இருங்க. இப்படி பொறுமையும் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மிகுந்த பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்காங்க. அது இவங்கக்கிட்ட இருக்காது. சூழல்கள் உங்களை டென்ஷன் படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அந்த டென்ஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது தான் இங்கே விஷயமே. ஏன்னா இவங்க போய் சூழல்களை போய் மாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு கண்ணாடியில் முகத்தை பார்க்குறீங்க, அந்த முகத்தில் ஏதோ ஒரு சிறிய ஒரு மறு இருக்குது, ஏதோ ஒரு சின்னதாக ஒரு புள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கண்ணாடியை துடைச்சா சரியாயிடுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் முகத்தை துடைச்சா தான் கண்ணாடியில் தெரியும். அதை தான் சொல்லுது இங்கே. நம்ம என்னென்னாக்கா, இங்கே நேயர்கள் அனைவரும் கண்ணாடியை துடைச்சி கண்ணாடியை சரி பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கோம். அப்படிலாம் இருந்தால் ஒன்றும் நடக்காது. அதே மாதிரி தான் தெரியும். திருப்பி போய் முகத்தை பார்த்தீங்கன்னா அது தெரியும்.
அதுக்கு பதிலாக உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக கண்ணாடியே நல்லபடியாக இருக்கும். ஏனென்றால் இங்கே பிரச்சனைக்கு காரணம் நாமளும் காரணமாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தவர்களை மட்டுமே சரி பண்ணி அடுத்தவங்களே குற்றம் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை தன்மை மாறணும்னா நீங்கள் மாறணும். இது விருச்சிக ராசிக்காரங்க மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான் இது நம்ம சொல்கிறோம். நாம் மாறாமல் நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட மாறாது. இதைத்தான் நம்மளுடைய ஆன்மீகம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. அதுக்கு நிறைய விஷயங்கள், ஏன்னா ஆன்மீகத்துக்குள்ள ரொம்ப டீப்பஸ்ட்டு திங்க் போயின்னா மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு ஆன்மீக புரிதல், ஆழமாக போகும்போது அதோட புரிதலே வேறு. அதை தான் நம்மளோட சித்தர்கள், ரிஷிகள், நம்மளோட முன்னோர்கள் இவ்வளோ விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். பொக்கிஷா மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பொக்கிஷத்துக்கு புரிதல் இல்லாமல் சாமியை கும்பிட்டோமா, போனோமா, பிரசாதத்தை வாங்கி தின்னோமா, வீட்டுக்கு வந்தோன்னோ எல்லாம் நல்லதை நடந்தோன்னு நம்ம நினைக்கிறோம். என்றைக்காவது ஒரு வாட்டி நாமளும் சாமி ஆகலாமா, சாமி ஆக முடியுமான்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஆன்மீகம் என்பது நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை. அதை புரிதல் இல்லாத போது அது இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் சுமையாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம விருச்சிக ராசிக்காரங்களை ஆவணி மாத பலன் பார்ப்போம். ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா, இது நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா இவங்களே ஒரு சட்டத்திட்டங்களை, ஆன்மீகத்துக்கு ஒரு சட்டத்திட்டங்களை இவங்களே வகுத்துப்பாங்க. இப்படி கும்பிடணும், வியாழக்கிழமை இந்த ப்ரோக்ராம், வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஷெடியூல் போட்டு சாமி கும்பிட்றதுல இப்போ தான் விருச்சிக ராசியை மிஞ்ச முடியாது. அப்படி ஷெடியூல் போட்டு அந்த விஷயத்தில் ஒரு டிலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எரியக்கூடிய சின்ன கற்பூரம் முன்னாடி அணைஞ்சு போச்சுன்னா இவங்க முடிஞ்சு இவங்க எவ்வளோதான். அதை ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை ஏதோ ஒரு காற்றுக்கு அணைஞ்சிருக்கும். அதனால் ஏதோ குடும்பத்தில் பிரச்சனை வந்துருமான்னு சொல்லி பல ஜோதிடர் பல பேரை நிம்மதியை காலி பண்ணிடுவாங்க. ஃபோனை போட்டு இது இப்படி ஆகிடுச்சு, இது எதாவது நடக்குமா, யூடியூப்பில் தேடி ஐயோ கற்பூரம் அணைஞ்சால் அதுக்கு என்ன பலன் அப்படின்லாம் பார்க்கக்கூடிய நபர்களை விருச்சிக ராசிக்காரங்க தான் நிறைய. ஏன்னா எனக்கு நிறைய விருச்சிக ராசி கிளைண்ட் இருக்காங்க. அது டைமே பார்க்க மாட்டேன், 9 மணி 11 மணிக்கெலாம் ஃபோனை போட்டுருவோம். என்ன ஆச்சுன்னா, இல்லை லைட்டு போட்டேன் ஃபீஸ் போயிடுச்சு, அதனால் எதாவது நடக்குமா, இதெல்லாம் இதுக்கெல்லாம் பலன் சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்கள். அதனால் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் எல்லா விஷயத்துக்கும் காரணங்களை தேடக்கூடாது. சில விஷயங்களுக்கு காரணம் தேடணும், சில விஷயங்கள் அதுவாக மாறிக்கும். ஸோ அப்போது ஏன் இதை நம்ம இவ்வளோ தூரம் டீட்டெயில்ஸ்லாம், விருச்சிக ராசிக்காரங்க இந்த மாதிரி பண்புகள் அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு வகுத்த சட்டத்திட்டங்களே இவங்களை பதம் பார்த்துரும். ஸோ அதனால் மனம் என்பது ரொம்ப இலகுவாக வச்சுக்குங்க, ஃப்ளெக்சிபிலிட்டியில் வச்சுக்குங்க. நீங்களே ரூலை போட்டு ஸ்ட்ரிக்டாக போட்டு இறுக்கம் பண்ணதுனால தான் இவங்களுக்கு மன இறுக்கம் இருக்கும். அதனால் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மன இருக்கிறதுனாலேயே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பீரியட்ஸ் பிரச்சனை, இந்த மாதிரியான உபாதைகள்லாம் வரும். இந்த குழந்தைகளை கண்காணிக்கிறதுல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, விருச்சிக ராசிக்காரங்க அம்மாவாக இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாவம் படாத பாடுபடுத்திடுவாங்க. அந்த குழந்தைய விட்டாவே அது எல்லா விஷயத்தையும் பண்ணிடும். அந்த குழந்தைய போட்டு நீ இதை பண்ணு அதை பண்ணு, இப்படி பண்ணால் தான் நீ டெவலப் ஆகும், அப்படி பண்ணால் தான் டெவலப் ஆகும் போட்டு இந்த மிலிட்ரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி நடந்து அவங்களோட வாழ்க்கையை அப்படியே, அதுவும் குறிப்பாக பெண்கள் அவங்க வாழ்க்கையே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அவங்க மனமாச்சு, அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, இவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா சொன்னதே இவங்க தான். சாப்பிட்டதுக்கப்புறமா இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு ஃபுட்டை கொடுத்துரு, ஐயோ இதை கொடுத்துருமே, இதை சாப்பிட்டா என்ன ஆகுமோ, அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக படுத்து தூங்கியிருக்கும். இவங்க எல்லாம் விடிய விடிய தூங்காமல் என்ன ஆகுமோன்னு சொல்லி இவங்க தூக்கத்தை கெடுத்து அந்த குழந்தைக்கு உனக்கு என்ன ஆச்சா, ஏதாவது ஆச்சா, தூங்குகிற குழந்தைய எழுப்பி உனக்கு ஏதாவது ஆச்சா, தெரியுதா, போச்சா, வந்துச்சான்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான். ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன மகிழ்ச்சிக்கான ஒரு காலகட்டம். இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நன்மைகளை கிடைக்கக்கூடியது. ஸோ அதனால் உங்கள் மனம்தான் உங்களோட மிகப்பெரிய எதிரி. எல்லாருக்கும் மனம் எதிரி தான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் மனம் தான் மிகப்பெரிய எதிரி. ஸோ உங்கள் மனதை பக்குவப்படுத்திட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே சொர்க்கம், நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை தான். அதனால் என்னென்னாக்கா எல்லா விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படுறதை காட்டிலும் காலத்தின் போக்கில் ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ண கற்று பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் மகிழ்ச்சி இருக்குது. பொருளாதாரம் பார்த்திங்கன்னா திடீர் வரும் இருக்குது. அன்பிளான்டு விஷயங்கள், நீங்கள் ஒரு லாட்டரி டிக்கெட் சும்மா சில்லறை இல்லைன்னு ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கியிருப்பாங்க, அதுதான் பார்த்திங்கன்னா அடிச்சிருக்கும். அந்த மாதிரியான திடீர் பண வரவுக்கு உண்டான யோகங்கள் எல்லாமே இருக்குது.
அதே போல் என்னென்னாக்கா உங்கள் பணத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து ஏமாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பணத்தை கையாள்வதில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த காலகட்டத்தில் கடன்லாம் கொடுத்துடாதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா திரும்பிலாம் வராது, வாங்கினவனா பார்க்கவே முடியாது. ஸோ அதனால் விருச்சிக ராசினா கடன் கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிர்பாராத திடீர் பண வரவுகள் இருக்குது. ஏற்கனவே கொடுத்துட்டு ஒருத்தன் ஓடி போயிட்டான்னா அவன் இன்றைக்கி கொடுத்துடுவான். திடீர்னு எதிர்பார்க்காத போது உங்கள்கிட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி பணம் வாங்கினேன், அன்றைக்கி கொடுக்க முடியல, ஓடி போயிட்டேன், இப்போ நான் போட்டு விட்றேங்க அப்படின்லாம் போட்டு விடுவாங்க. அதுவும் நடக்கும். இப்போ இருக்க பணமும் இன்னொரு கைக்கு மாறவும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் என்னக்கா அந்த குழந்தைகள் சுகத்திற்காக குழந்தைகள் சுகத்திற்காக நீங்கள் அவங்கள நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கணும்னு சொல்லி உங்களை வருத்திக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலத்தில் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதனால் குழந்தைகளுக்கு சுகமாக நீங்களும் நல்லா இருங்க, உங்கள் குழந்தையும் நல்லா தான் இருக்கும். அவங்களுக்கு லக்ஸரியை கொடுத்து உங்களை வருத்தி கொள்வதில் விஷயமும் மாறப்போகுது. அதே போல் நிறைய விருச்சிக ராசிக்காரங்க குழந்தை பேருக்காக நிறைய மருத்துவ சிகிச்சை செய்வது, இந்த IVF ட்ரை பண்ண இது மாதிரி எல்லாமே நிறைய இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அந்த வீடு மாற்றம் என்பது இருக்குது. நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வீடு மாற்றம் செஞ்சுருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் வீடு போகிறது, இல்லை பழைய வீடை இது பண்ணுறது. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய சுகத்திற்காக இவ்வளோ நாள் மனம் ஆன்மீக நாட்டத்தில் இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் இந்த சுகத்தை தேடி போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது. சுகத்தை தேடி எங்கேயோ போய் சிக்கிக்க வேண்டாம். மனம் சுகத்தை தேடி கொஞ்சம் குறிப்பாக இது ஆண்களுக்கு தான் நான் சொல்கிறது. ஆண்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் சுகத்தை தேடி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுகத்தை தேடி பிரச்சனையில் சிக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மிகுந்த கவனம் தேவை. இந்த காலகட்டத்தில் தொழில், அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான நன்மைகள் இருக்குது. குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நிறைய இந்த அட்வொகேட்ஸு பணிபுரியவங்க, இல்லை போலீஸில், இல்லை சட்டம், தீயணைப்புத்துறை, இந்த மாதிரியான பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசு துறையில் நிறைய விருச்சிக ராசிக்காரங்க வேலை செய்வாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகம் ஒரு நிறையா ஆதாயம் இருந்ததுக்கு எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரியான தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த பயணங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு ஏற்கனவே ப்ரோக்ராம் போட்டால் லீவ் கிடைக்காம பர்சனல் ப்ரோக்ராமாக இருந்தால் அதை கெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வேலை பலுனாலே திடீர்னு ஒரு வேலை வந்துடும், ஃபேமிலியோட ஒரு ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க, கெடும். வேலை விஷயமாக பயணம் இருக்குது, தனிப்பட்ட பயணங்களில் தடைகள் இருக்குது அப்படின்றத ஒரு புரிதலை வச்சுக்கோங்க. ஸோ அதனால் உங்களுடைய பயணத்தை கொஞ்சம் பிளான் பண்ணி முன்னாடியே ஒரு அப்ரூவலோ ஏதோ ஒன்று வாங்கி அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. இந்த பயணம் கெடுவதனாலே வாழ்க்கை துணையோடு ஒரு சிறிய மனக்கசப்பு வரும் என்பதனால நம்ம சொல்கிறோம். அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வீட்டை அலங்கரிப்பதில் வீட்டுக்காக நிறைய விரயங்கள்லாம் செய்வாங்க. வீட்டை குறிப்பாக அலங்கார பொருட்களுக்காக புதிய ஒரு 10,000 வாங்க வேண்டிய பொருளை எடுத்துகிட்டு போய் 50,000 கொடுத்து ஒரு பொருளை வாங்கி வீட்டை அடைச்சிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரம்மாண்ட செலவுகள் எல்லாமே வீட்டுக்காக செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ கவனமாக இருங்க, மனசை அமைதியாக வச்சுக்கிங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.